எல்லாமே இங்கே கிடக்காத கூட்டிட்டு வந்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா வந்து கோழிக்கறி வந்து சமைக்க போகிறோம். கோழிக்கறியும் அப்புறம் ஒயிட் ரைஸ் சமைக்க போகிறோம். வாங்க இன்றைக்கி சமைச்சு பயங்கரமாக சாப்பிடுவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்துருக்கேன் பாருங்கள், அருமையான இடம். இந்த இடத்துல சமைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி கிடக்கு. நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்குலேருந்து எடுத்துக்கலாம். இந்த கொட்டாயில் சமைக்க போகிறோம். லொக்கேஷன் பயங்கரமாக இருக்குது நண்பர்களே, அருமையாக. எங்கேனே சமைச்சிடலாமியா? ஓகே, வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ரெடி பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பார்த்திங்கன்னா நாங்கள் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். இந்த கல் கிடக்கு, கல்லெல்லாம் எடுத்துக்கொண்டு சமைக்கிறதுக்கு. இந்த அடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த விறகு ரெடி பண்ணுறேன். ரெடி பண்ணிட்டு அப்புறமாட்டி சமைக்க ஆரம்பிக்கலாம். ரைட் ரைட். அடுப்புக்கு கல் வைக்கிறான். ஒசரம் எவ்வளோ ஏற்றிட்டீங்க? இவ்வளோ ஒசரம் போதுமா? இந்த கல்லை எப்படி திரும்பியா? இந்த கல்லை எப்படி இங்கிட்டு அந்த பக்கத்தை வச்சு குத்துவாசம் மாற்றிடுவோம். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. எத்தனை அடுப்பு? அப்போ தான் வேறு ஏன்னா குழி தோண்டல் இல்லை. குழி தோண்டல்னா பிரச்சனை இல்லை. குழியில் நல்லா அடுப்பு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எங்க சட்டி வச்சு பாருங்க. இந்த சட்டி தானடா? 1 கிலோ கறிக்கு போதுமான சட்டி வச்சு பாருங்க. நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அப்புறமாட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா கேணியில் எடுக்கலாம் பார்த்தா கேணியில் தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு. நான் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேணி எடுத்துகிட்டு வந்தோம், வாலி எடுத்துகிட்டு வரல. இப்போ ஒரு ஸ்டெப்பு மட்டும் இருக்குது, அதில் இறங்கி எட்டுதான் தெரில. வாங்க போய் வந்து பார்ப்போம். நான் அதுலேயே வந்துடுறேன். எடுத்துக்க ஒரு கல் இருக்குது, ஓட்ட ஓட்டையாக இருக்குது. அதில் இறங்க முடியுமா பார்க்குறேன். இல்லைன்னா ஒரு சைடு தொங்கிக்கிட்டு மோந்துட வேண்டியது. அது எப்படியா 2 அடி இந்த இது தாங்குமா? அது செல்லு கொடுத்துட்டேன். சேலையை நம்பாத, சேலையை கவுத்து விட்டு போயிடும் கடைசியா. ஏன் சேலை நல்லா ப்ராப்பரா வெயிட்டு தாங்கிற மாதிரி இருந்தால் அதே தொங்கிடு. அடுத்த வழி எடுத்து போடல. இப்போ கேன் போது தண்ணிக்குள்ள இடம் மேஜிக்கா? ரைட்டு. இப்போ கேனை பிடிக்க நீட்ட முடியாது. முடிக்கணும்டா இப்போ இன்னொரு கணக்கு எங்க மனே கலக்கு வேணும். மொத்தகையே பேலன்ஸ் பண்ண முடியல. ரொம்ப நேரம் பண்ண முடியாது. கல் உடச்சிக்காத ஏன் வீட்டுக்கு நம்பாத. தொக்க விட்டாங்க குரங்கு மாதிரி. ஒரு வருஷம் தூக்கிட்டு வாங்க, தூக்கிட்டு வராங்களா? கேன் ஆகிற கொடுத்துட்டு சட்டியில் மோரியா கை உருந்துடா. அப்பா கல் காலை போட்டு வெற்றி சக்சஸ். இதை வந்துடுவா, இதை பிடிச்சிக்க. இன்னொரு ஸ்டெப் இறங்கிக்கிறேன். இந்த கம்பியை தானே பிடிச்சிக்கிறேன். இந்த கம்பியை தானே பிடிச்சிக்கிறேன். இந்த கம்பியா? இது தாங்குமா? தாங்க தாதி இதுதான் சிலுவை பட்டதான். இந்தா அடுத்த கேணு, அடுத்த கேணா கேனு கட்டலாம். மேலே கம்பி பிடிச்சா காலை பிடிச்சிக்கிறியா? இந்த வாய் ரொம்ப சின்னமாக இருக்குது. சட்டியை தானே கொடுங்க. சரி கூட வாருங்க நோடு. பிடிக்கலாம் ஒன்றா முடியும். தொங்க மாடா எட்டு. அதான் கொஞ்சோண்டு தான் கம்மியாக போச்சு. கை இங்கே அழுத்த ஆரம்பிச்சு. சட்டியில் உள்ள ஊற்றிட்டு ஓகே தண்ணி மூந்தாச்சு. வாங்க போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கலாம். இதை அவன் ஏற்றிக்கிறேன் பாரு உள்ள. பண்ணுறேன் என்ன கொஞ்சம் முதல்ல இருந்து கொஞ்சம் கயிறு வாளியை மட்டும் எடுத்து வந்தால் ஈஸியாக இருந்திருக்கான். சரி வாங்க போ. இதான் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெட்ட போகிறான். அது என்னையா என்ன இருக்குது? அந்த கூடைக்கில் எடுக்க வேணாம் வெங்காயம் தக்காளி, அதை எடுங்க.
எதுவும் வச்சுருவாயா தட்டில் இப்படி சும்மா வச்சுருவியா வெங்காயம் வித்தியாசமாக இருக்கு. வெங்காயத்துக்கு வெங்காயம் முளைக்க போகிறோடாலாம். இதுங்க இந்த கூட கிலோ எடுத்துக்கொண்டேன். இந்த கிலோ இருக்குது. நான் சொன்னேன் இதுவும் அப்படி தயாராக இருக்குது. கொஞ்சம் ஒரு இது ஆயிடுச்சியா? கத்தி தாங்க பீஸ் பெருசு பெருசாக போட்டு ஆஹா அது வந்து ஓடு அருவா எடுத்துக்கு வரல. அருவா கத்தி எடுத்துக்கு வரல. ஆட பிராயர் வைக்கிறது வந்து வரும்டா. கறி பார்த்தீங்கன்னா பீஸ் பெருசாக இருக்கான். அதை அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே கறி செடியை கவுத்து போட்டு கறி சார்பாக இருக்க கத்தி சாப்பிட்டுக்குங்க. சரியான சார்பு கத்தி இருக்க முடியாது. கிராஸ் போடு போடு அருண்டா சும்மா நான் பிடிச்சிருக்கிறேன். கட்டிலாம் போகாது அரு. ஓகே நல்லா அலசி எடுத்துக்கிடுவான். ஒரு பானை சத்தி அதுதான். போதுங்க. எடுத்து வெட்டுங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. வெட்டுங்க. கத்தி அந்த தானே வெட்டலாம். ஆமாம் கத்தி கொடுங்க. வெங்காயம் வெட்டுறதுக்கு ஒரு கத்தி தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கோழி கறியை எடுத்து வெட்டி முடிச்சுட்டு அப்புறமாட்டி வெங்காயம் வெட்டுவோம். அதை கழுவி நீட்டாக வேறு வாழையில் எடுத்து வச்சாச்சு. அந்த கோழிக்கறி வெட்டி நல்லா அலசிடுவோம். சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கான் பாருங்கள். கடையிலேருந்து வாங்கிட்டு போது பெரிய பீஸாக இருந்துச்சு. இப்போ ஏற்ற மாதிரி வெட்டிக்கிருக்கான். பொருளையே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ உட வைக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வெங்காயம் தக்காளி இங்கே வச்சிக்காச்சு. முதல்ல சோத்தை வடிச்சிடுவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிறதுக்கு அறுப்பு ரெடி பண்ணியாச்சு. நெருப்பு பற்ற வச்சு முதல்ல சோறு ரெடி பண்ணிடுவோம். சுள்ளி பறைக்கிட்டு இருக்கார் ஆள். ஓகே ரெடி பண்ணுங்க. அப்போ இங்கே தீப்பெட்டி அந்த கூடைக்குள்ள தீப்பெட்டி கிடக்கு. இந்த கூடைக்குள்ள இது சரி சாரி சாரி. அந்த கூடி இந்த கூட அந்த கூட ஓகே நம்மளால அடுப்பு பற்ற வச்சாச்சு. சாமியை கும்பிட்டு பற்ற விட. அம்மாவுக்கு அந்த பழக்கம் இல்லைப்பா. ஆமாம் குக்கிங் பண்ணுறோம்னா சமையல். அந்த சாட்டி போச்சு வாங்க. சாரி 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 சாரி. சட்டி கவுந்துரும் கிட்ட வச்சுக்கா. சின்ன சட்டிடா. என்னடா அடுப்பு வச்சு வச்சுருக்கீங்க. எந்த காலம் நகட்டம்டா. ஓகே நண்பர்களே உலை வச்சாச்சு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா உலை காஞ்சிச்சு. அரிசியை போட்டுக்கிறோம். குருணை தான் போடுறோம். போடு போடு போடு. ரெண்டு சட்டி தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வச்சுக்கிறேன். இதுதான் இப்போ வந்து குழம்பு வைக்கணும். இந்த அடுப்பை செட் பண்ணி இப்போ அதில் குழம்பு வச்சுருவேன். என்ன சொல்ல முடியுமா சொல்லு. இது வேறு என்னன்றது நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் அதான் உண்மை. அவசரத்தில் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். இங்கேருந்து ஒன்று கூட இல்லை. வீட்டுக்கும் போக முடியாது. ரொம்ப தூரத்தில் இருக்கான். இன்னும் சைலண்ட் ஆகுங்க. எல்லாரும் சொல்லுங்கப்பா. வாய்ஸ் கிளியர் ஆகி ஓகேவா? அமராதியா அமராதியா. இப்போ பாரு எத்துக்குன்னு இருக்கிறியா. சத்த நேரத்தில் வந்துடுமியா. இதுதான் காலை சாப்பாடு எங்களுக்கு. அது நீ கிட்டிக்கிட்டே அந்த டீ பாடி வச்சாச்சு வேலை தானே. ஒரு விறகு எடுத்து வச்சுன்னா வச்சுக்குது உங்களுக்கு நல்லா அறியும்டா. கிடைக்கு கால் விரிஞ்சிரும்டா. இப்போ எடுத்து வைங்க. என்ன நான் உரக்கி வைக்கிறேன் அங்கிட்டு. அப்படியே பிடிச்சிருச்சு. அடுத்து குழம்பு சட்டிக்கு அறுப்பு பிடிச்சிருச்சு நண்பர்களே. நாங்கள் குழம்பு வைப்போம். கறி குழம்பு, கோழிக்கறி குழம்பு. கட்டி வச்சிருவா. வாயா நீங்கள் தான் சமைக்கிற கரெக்டாக இருக்கும். எனக்கு தெரியாது. நான் முன்னாடி ஒரு இடம் சமைச்சது மறந்து வச்சு. எப்படி சமைச்சேன் எனக்கே தெரியல. உருட்டுறா பார்த்தியா உருட்டு சத்தியமாக தான்.
எண்ணெயை ஊற்றிக்கணும், பட்டை வகை போட்டுக்கணும், வெங்காயம் தக்காளி வதக்கிக்கிட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லா அடுப்பு கீழே நல்லா அடிப்பாங்க. எண்ணெய் தண்ணி கிடக்குன்னு நினைக்கிறேன், கட்டிக்கலாம் வெடிக்குது. வந்தேன் சிக்கன் போல முதல்ல எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை வகையை போட்டுக்கிடுவோம். ஒரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு மொத்தமாக கட்டிக்கிறோம். நீங்கள் எடுப்பேன் அடுப்பு இருக்காதிங்க, கறி பெருமையாக சத்தனத்தில் கறி பெருமையாது. போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டுட்டான் நண்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கறி இருக்கு பாரு, வெங்காயம் பொரியுது. வெங்காயம் பொரியுது. தக்காளி வந்து கடைசியாக போட்டுக்கோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டான். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து சமைக்கிறேன் நண்பர்களே, கறி சமைக்கிறோம். இனி அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சமைக்கிற வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க, கண்டினியூ பண்ணுவோம். வதங்கிச்சா? இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். நல்லா அமர்ந்து வச்சு அவிய கறி விட்டுறோட போட்டு கீழே போட்டுக்கணும் ஒரு 2 பெரிய கட்டை ஒன்றுமே இல்லை உள்ளுக்கு. இதெல்லாம் காஞ்சி வச்சுல நல்லா. இதுதான் சோத்துக்கின்ற கரண்டி பார்த்துங்க. திருப்பிக்கின்றேன் கரண்டியும் ஒன்றுமே எடுத்துக்கு வந்தான் அவசரத்தில். தூக்கி பார்க்குறக்கா அந்த கரண்டியாக கிண்டி விட மட்டும்தான் கரெக்டாக இருக்கான். தக்காளி நண்பர்களே, தக்காளி போட்டுக்கிறோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போட்டு ஒரு கிண்டிக்கிறோம். குபீர்னு அடிக்குது, நெருப்பு குபீர்னு அடிக்குது. அந்த மூடி மூடியா? சோத்தை மூடி வைக்கணும். ஆமாம், சோத்தை மூடி வைக்கணும். இப்போ அது நல்லா இருக்கும்டா. மிளகா பண்ணது காட்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் குழம்பு. ஏன்னா அது மூடிக்கு பானைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. நான் சொன்னேன், அப்படியே சொன்னேன். அது குபீர்னு எரிஞ்சுங்க. அது வெளியே எரிஞ்சு வருதுன்னு. அப்படியா? கறியை அள்ளி போட்டுக்கிறோம். வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. நல்லா கறி தண்ணி ஈரம் இல்லாமல் அப்படி புளிஞ்சு விட்டு பாருங்க, புளிஞ்சு விட்டு போட்டுக்குருவோம். பார்த்த குழந்தை போகிற ரெடியோட சும்மா போட்டு அது தண்ணி இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது எவ்வளோ புளிஞ்சாலும் போகிற அப்படியே போட்டான் தண்ணி எப்படி 5 மினிட் நான் வச்சு கொத்திக்கிறேன், அது அங்கே வச்சு கொத்திக்கிறேன்ப்பா. கறியை போட்டாச்சு நண்பர்களே. இப்போ இஞ்சி பூண்டு போஸ்ட்டு போட்டுக்குருவோம் கடைசியாக. இஞ்சி பூண்டு போஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு போதுமா? போதுங்க, எல்லாத்தையும் போதுங்க. ஒரு பாக்கெட்டுமா? இப்போ அடாவடி சமையல் நம்ம சமைக்கிறது தான் அவனை சமையல். சூழ்நிலை இருக்கும் பார்த்தா அணு அடிக்குது. சோறு வங்கிருக்கு நண்பர்களே, வங்கிருச்சு. சோறு வங்கிருச்சு. சோறு இல்லை வங்கிருச்சுன்னா நான் சத்த நேரத்தில் வந்துருமானே. வேறு லெவலில் சமையல் நடந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. பயங்கரமாக சமையல். தண்ணி ஊற்ற பொங்கும்டா. ஆல்ரெடி தண்ணி பொங்கிக்கிட்டு இருக்கு, அதில் ஊற்றுறேன். மிக்க நண்பர்களே. ஆமாம், கால் கடியில் முள்ளை வச்சுட்டாங்க. முள்ளை குத்திக்கிட்டேன். இன்னும் யாரும் முள்ளை போட்டுறது குத்திக்கிட்டேன்டா. எடுத்த அந்த நேரத்துக்கு டக்குனு போட்டு. சரி, ஓகே நண்பர்களே. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சோறு வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கோழிக்கறி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிட வேண்டியது. மணி பார்த்தீங்கன்னா 11 மணி இருக்கும். காலையில் சமைக்கிறோம், காலை சாப்பாடு. மணி எத்தனை?
11:52 12 மணி ஆஃபர் நண்பர்களே. 12 மணியா போதா? அது மத்தியான சாப்பாடு ஆகலாம். அது காலை சாப்பாட்டை சாப்பிடவே இல்லை. லேட் ஆகி போச்சு. ரெடி ஆனோன்னா ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியது அன்றைக்கி. மசாலா பொடி போட்டுக்கிறோம், சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். அப்படி கொட்டிட்டு அப்புறம் காட்ட தெரியக்கூடாது. சீக்கிரட் மசாலா அது வெளியே காட்டுறதுல இது வந்துன்னா மிளகா பொடி எடுத்து மிளகா பொடி. இது வந்து உப்பு. இந்த டப்பாவில் வந்து உப்பு இருக்குது. இதில் கல் உப்பு போடுறதுல கல் உப்பு இருக்குது, நைஸ் உப்பு போடாது, நைஸ் உப்பு இருக்குது. எந்த உப்பு கரெக்டாக இருக்கும்? ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது. நைஸ் உப்பு அளவு தெரியாது. கல் உப்பும் கரெக்டாக போட்டு கரெக்டாக போட்டு இருக்குது. இதில் மீட்டு பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகா பொடி போட்டுக்குருவோம். தேவையான அளவு வீட்டு மிளகா பொடி அண்ணல் பயங்கரமாக அடிக்குதியா? ம் 2 மூடி போடுமா? பார்த்து வர மாட்டேங்க. அப்படி போனால் அளவு தெரியாது. அளவு அந்த மாதிரி கொட்டினா அளவு தெரியாது. தவக்கம் குப்பரை கொட்டுனுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? கொட்ட மாட்டேன். கொட்டுனுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதை மட்டும் சொல்லி கொட்டுனுச்சுன்னா தண்ணி தெரியாது. தென்பகளை மிளகா அப்படி போடாச்சு. பக்குவமாக அந்த உப்புயா அப்படி வேகும் போதே போட்டுங்க. அப்புறம் காரம் உப்பு வராதா? இங்கே சோறு வந்துருச்சாமாண்ணே? அதான் டைப் பண்ணிக்கிறேன் இருப்பா. ஓகே. சோறு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சுன்னா 2 மணி நினைக்கிறேன். எடுத்து வைக்கிறேன். வெள்ளவனைக்கு பணம் கட்டி ஆகிடுமா? ஓகே. தேவையான அளவு தண்ணி நண்பர்களே. நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றுங்க. குழம்பா மாறிடும். நம்ம தேவையான உப்பு போட்டுக்குவோம். தண்ணியை ஊற்றியாச்சு. கடைசியாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். ஓகே. எல்லாமே முடிஞ்சு நண்பர்களே. இப்போ உடம்பு கொது சொன்னால் இறக்க வேண்டியதேன். சோறு வடிச்சு வெந்தோன்னா வடிக்க வேண்டியதேன். நண்பர்களே சோறு வந்துச்சுன்னு பார்க்குறோம். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சொருப்பை தான். நல்லாவே நம்ம நசுங்கிடுச்சு. போதும் நினைக்க இறக்கிடுவோம். நீங்கள் ஒரு பார்த்துக்கிங்க, செக் பண்ணிக்கிங்க. வந்துச்சா? என்ன சரி அடிச்சுட்ருமா? இந்த மூடியை போட்டு சுடும்பா துணி வச்சுக்கிறா. துணி வச்சுக்க. போகிறேன். ஓகே நண்பர்களே சோறு வந்து வடிக்க போகிறோம். வச்சுட்டு தலைவை பார்த்துக்கிறேன். தலை உள்ள பார்த்துக்க. காலை தள்ளி வச்சுக்க. சாய்ப்பா. பார்த்து காலை தள்ளி வச்சுக்க. பார்த்தீங்கன்னா கறி வந்துருச்சு. இறக்க போகிறோம். வாங்க இறக்கிடலாம். பார்த்து வை. ஓகே. கப்பு முக்கியம். ஓகே. கறி வந்துருச்சு. சோறு வடிச்சு நல்லா இருக்கு. சாப்பிட ஆரம்பிச்சிடுமா? ஒரு கிண்டு கடைசி கொத்தமல்லிக்கு பதிலாக கருவேப்பிலை போட்டாச்சு. இறையவரி அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு விறகு மட்டும் கொடுத்துடுவானே லைட்டாக. ஓகே. இலைய வச்சுட்டான். தண்ணி தொழிங்க லைட்டாக. அது ஒரு என்ன விட்ற மண் மாதிரி தெரியுது. லைட்டாக கழுவிக்க. ஒரு கழுவிக்க தண்ணியில் தண்ணி இலைய வச்சாச்சு. ரொம்ப நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? ஓகே நண்பர்களே சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடுவோம். சோறு இன்னும் கொஞ்சம் தண்ணி வடியணும்னு நினைக்கிறேன். ஆரேஜில் சரியாக வந்துருந்தேன். சூர்ணா தானே கொஞ்சம் அப்படின்னா ஆறட்டும். கொலையில தண்ணி வடியலைன்னா அது இங்கே எடுத்துகிட்டு இங்கிட்டு கொட்டுது. ஆறுனக்கப்புறம் தண்ணி மேலே போயிடும். கறி எடுத்து வைடா. கறிக்கலாம் ஓடுறாது. சூப்பரா. எனக்கு எடுத்து சாப்பிடுங்க. அருமையாக இருக்குது. அந்த அங்கே ஓகே
ஆமாம் ஆமாடா. சால்னா ஊற்றுங்க. கிரேவி கிரேவி மொத்தமாக நண்பர்களை கிரேவியை வச்சுட்டாங்க குழம்பு வைக்காம. அது நல்லாயிருக்கும். பூம்பா வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிட சொல்லுவானே டக்குன்னு. நல்ல நேரம் வரும். நல்ல நேரம் வரட்டுமா? இப்படி வச்சுக்கோ. இதே நல்லா எல்லாரும் தெரியுறீங்க. ஓகே, இங்கிட்ட கொஞ்சம் ஊற்று. இது வலிச்சுக்க. கை பீஸா வருது. ரெடி ரெடி ஸ்டெடி ஓ. இந்த கேம் 4 மணி டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விடணும். ரெடி இங்கிட்ட திரும்ப வச்சு வருங்க கூட வீட்டுக்கு பாருங்க. எங்கடா இங்கே இருந்து சோத்தா காடு. நல்லா இருக்கியா நண்பர்களே? கோழி குழம்பு அருமையாக இருக்குது. எப்படி வேணா இருக்குது அப்படியே சொல்லுங்கள் டக்குனு. நல்லா இருக்கு. அருமையாக இருக்கா? மந்திரம் மாடு சப்பி போட்ட மாதிரி இருக்கு. கொத்தமல்லி போல கருவேப்பிலை போட்டால் தான் செமையாக இருக்கு. செம்மையாக இருக்கா? தெரியுது, எல்லாருமே தெரியுங்க. எப்போ இருக்கு? நல்லா இருக்கா? குழம்புலாம் சூப்பராக இருக்கா? அருமையாக இருக்கு. அருமையாக இருக்கு. இந்த அவாள் அடைச்சிருச்சா கேட்டு போட்டு சேர்த்தானு. நண்பர்களே வேறு லெவலில் சூப்பராக இருக்கு நண்பர்களே. நண்பர்களே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கறி சாப்பாடு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதை இலையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டோம். அதை எடுத்தா கோழி சொல்லி அருமையாக இருந்துச்சு நண்பர்களே. என் நண்பர்களே பார்த்தீங்கன்னா வந்து நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம். டடா பாய் பாய். கடா பாய். முடிச்சு விடுங்களா? காக்கா காடு கடா பாய் பாய்னு. பாய் பாய்.